அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் தேய்பிறை பஞ்சமி என்றைக்கு வருகின்றது. பஞ்சமி பூஜை செய்பவர்கள் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ செய்து பாருங்கள். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நடக்க ஆரம்பிக்கும். பஞ்சமி பூஜை செய்பவர்கள் கட்டாயமாக இதை முடிந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். கார்த்திகை மாதம் தேய்பிறை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை தினத்தன்று வருது. டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி கார்த்திகை 23. செவ்வாய்க்கிழமை வருவதனாலே சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள், கடன் பிரச்சனை இருப்பவர்களும் இந்த நாள் என்று மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். மற்றும் நீங்கள் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் கட்டாயமாக சொந்த வீடு, இடம் ஏதேனும் ஒன்று சீக்கிரமாக உங்களுக்கு அமையும். இந்த கார்த்திகை மாத தேய்பிறை பஞ்சமி அன்று நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அந்த நாள் முழுவதும் நமக்கு பஞ்சமி தேதி இருக்கிறதுனால காலையில் உங்களால் முடிந்தது அப்படின்னு நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்போ மஞ்சளோ போட்டு குளிச்சுட்டு நீங்கள் வாசல் தெளிக்கும் போது கோலம் போடுறீங்க அப்படின்னா காவிலாம் கொடுத்துட்டு நீங்கள் அதற்கப்புறம் விளக்கேற்றும் போது நீங்கள் வராகிமனுக்கு ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து அதில் 2-3 கல்கண்டு போட்டு ஏற்றுங்க. ஒரு 5 கல்கண்டாவது போட்டு நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. தீபம் ஏற்றினா ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்போதுமே காலையில் நம்ம வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. கார்த்திகை மாதம் இருப்பதனால காலையில் நம்ம முடிந்தளவுக்கு விளக்கேற்றுவது நல்லது. நிலைவாசல் கிட்ட விளக்கேற்றுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலை மாலை 2 வேளையும் நீங்கள் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் முடிந்த அளவுக்கு நமக்கு இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வருகின்றது அப்படின்னா சேரீ கட்டி நீங்கள் பூஜை பண்ணுவது மிக மிக சிறப்பாக இருக்கும். எல்லாருமே பொதுவாக நைட்டி தான் அதிகமாக பயன்படுத்திட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ நமக்கு இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பூஜை நாட்கள் விசேஷமான நாட்கள் வருது அப்படின்னா சேரீயோ அல்லது சுடிதாரோ போட்டு நம்ம பூஜை பண்ணுவது ரொம்ப நல்லது. இதை கட்டாயமாக கடைபிடிங்க. யாரெல்லாம் முடியுதோ அவர்கள் கடைபிடிங்க. முடியாதவர்கள் உங்களுடைய சூழ்நிலை பொறுத்து. அதனால் எல்லாருமே கட்டாயம் அப்படி கிடையாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை மாறுபடும். இதெல்லாம் நம்ம செய்தால் மிகவும் சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது, இங்கே செய்ய வேண்டியது, இப்போ கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தினத்தன்று வராகிமனை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் நீங்கள் எடுத்து வைங்க. எந்த நேரத்தில் எடுத்து வைக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே கடனை அடைக்கக்கூடிய நாள் எதுன்னா செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமை மதியம் 12லேருந்து 1:30, 12 to 1:30 நமக்கு குளிகை நேரம் இருக்கும். அதில் நம்ம அந்த 12க்கு மேலேருந்து ஒரு 1:15க்குள்ளே அந்த நேரம் ரொம்ப பவராக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் நகையெல்லாம் அடமானத்தில் வச்சுருக்கிறீங்கன்னா போய்ட்டு நீங்கள் கட்டலாம். அமௌண்ட்டு கொஞ்சம் கட்டலாம். இல்லை அவ்வளோ முடியாது அப்படின்னா ஒரு கவர்லேயோ அல்லது ஒரு பர்ஸ்லேயோ நீங்கள் எவ்வளோ நகை கடன் உங்களுக்கு இருக்கோ அதை எழுதி, எந்த நகை அடமானம் வச்சுருக்கிறீங்களோ அதை ஒரு பேப்பரில் எழுதி ஒரு 100 ரூபாவது இல்லை 50 ரூபாவது நீங்கள் எடுத்துவீங்க. எப்போ உங்கள் நகைக்கு நீங்கள் கட்ட போகிறீங்களோ அப்போது நீங்கள் அந்த பணத்தை சேர்த்து கொடுக்கலாம். அதே போல் தான் நீங்கள் யார்கிட்ட லோன் வாங்கியிருக்கிறீங்க, சரி நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா கூட இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க பேரை எழுதி நீங்கள் எடுத்து வைங்க. ₹1 எடுத்து வச்சா கூட போதும், கடன் சீக்கிரமாக அடையும். அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, எறும்புக்கு தானம் பண்ணுங்கள். சர்க்கரை, நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் போடுங்க. உங்களுக்கு இருக்கிற கர்மாலாம் குறைய ஆரம்பிக்கும். நமக்கு புண்ணியங்கள் அதிகமாகும். நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் 1008 பாவங்கள் செய்திருக்கலாம், யாரையும் தெரியாமல் கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஸோ அந்த பாவங்கள்லாம் நமக்கு குறையணும் அப்படின்னா நம்ம நிச்சயமாக தானம் பண்ணணும். அதுவும் அன்னதானம், சிறந்ததிலே தானம் அன்னதானம் சொல்லுவாங்க இல்லையா? நம்மளால் யாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னா கூட நம்ம எறும்புக்காக தானம் பண்ணணும். அதே போல் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நம்ம வீட்டுக்கு யாராவது சாப்பாடு கேட்டு வராங்க, வயதானவர்கள் வருவாங்க இல்லையா, பைசா கேட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் பைசா போடுறீங்களோ இல்லையா, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். கட்டாயம் சாப்பாடு போடுங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பைசா தான் கேட்பாங்க. பைசா உங்களால் முடிஞ்சது கொடுங்க. கொடுத்துட்டு வயதானவருக்கு சொல்கிறேன், நீங்கள் சாப்பாடு நீங்கள் எப்படி குழந்தைங்களுக்கு அந்நேரம் நம்ம டிஃபனோ அல்லது லஞ்சோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சமாக நீங்கள் கொடுப்பது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம்லாம் யாராவது வீட்டுக்கு சாப்பாடு கேட்டு வராங்க அப்படின்னா கட்டாயமாக உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் கொடுங்க. மிக மிக நல்லது, நல்ல பலன் இருக்கும். அது கடன் இருப்பவர்கள் கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கடன் குறைய ஆரம்பிக்கும். எதற்காக அப்படின்னா கடனே கர்மா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நம்மளுடைய கர்மா தான் நம்மளை ஒரு கடனிலையை ஆக்கி நம்மளை அவஸ்தைப்பட வைக்குது. அதாவது கடன் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கடன் அவஸ்தை கொடுக்குது, தூக்கம் இல்லாமல் ஆக்கிடுது இல்லையா, நிறைய பிரச்சனை கொடுக்குது இல்லையா, அதெல்லாம் நம்மளுடைய கர்மா தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க.
ஸோ அந்த கர்மா குறைக்கணும் அப்படின்னா நம்ம அன்னதானம் வந்து அதிகமாக பண்ண பண்ண நமக்கு அந்த கர்மா குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து முன்ஜென்ம தொடர்புலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு படுற கஷ்டத்தை வச்சு நமக்கு தெரியும் ஏதோ ஒரு கர்மாவோ ஒரு பாவமாக தான் நம்மளை ஆட்டி படைக்குது அப்படின்ட்டு. ஸோ முடிந்த அளவுக்கு வந்து நம்ம தானம் செய்வது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் தானம் செய்வது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். அதே போல் துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, அந்த துவரம் பருப்பு நீங்கள் யாருக்காவது தானம் கொடுக்கணும். வயதானவர்களுக்கோ அல்லது கஷ்டப்படுபவர்களுக்கும் துவரம் பருப்பு தானம் கொடுக்கும்போதும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். இன்னும் துவரம் பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய தானியம். அந்த தானியத்தை நம்ம கொடுக்கும்போது செவ்வாய் பகவானில் இருக்கிற பிரச்சனைலாம் உங்களுக்கு சரியாகும். அதனால் வந்து துவரம் பருப்பு தானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக நீங்கள் மாலை நேரம் வந்து வராகியம்மனுக்கு தீபம் ஏற்றும்போது ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா தானியங்கள் நிறையா ஒரு 6 வகை தானியம் அல்லது 5 வகை தானியம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 5 தானியம் எடுத்துக்கோங்க. அதாவது துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து, இந்த மாதிரி தானியங்கள் இருக்குல்ல, ஒரு 5 தானியம் நீங்கள் எடுத்து ஒரு சிவப்பு நிற துணியில் முடிச்சு போல் கட்டி இதை வந்து நீங்கள் உங்கள் நிலைவாசலில் கட்டி விட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீரும். பண வரவு நல்லா இருக்கும். தடங்கள்லாம் உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். இதையும் நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்து இந்த நாளன்று நம்ம கட்டாயமாக அனைவருமே ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, அதிகமாக யாருக்கிட்டேயும் வந்து கோபப்படாமல், அதிகமாக யாருக்கிட்டேயும் வந்து வார்த்தைகள் விடாமல் இருப்பது மிக மிக உங்களுக்கு நல்லது. அதாவது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுதான் உண்மை. நம்ம வந்து நீங்கள் வராகி பக்தர்களாக இருக்கிறீங்க, வராகி என்ன வழிபாடு செய்கிறீங்க, அப்படி இருக்கும்போது யாரேனும் ஒருவரை நீங்கள் வந்து உங்களுடைய வாயால் ஏதேனும் ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸ் சொல்லி அவங்களை திட்டீங்க அப்படின்னா ஒருவேளை அது பழிச்சிட போகுது. எல்லாருமே ஒரு கோபத்துடன் தான் சொல்லுவாங்க. வேணும்லாம் யாரும் வந்து யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், இல்லைன்னா யாரையும் ஏதேனும் ஒரு கோபத்தில் தான் எல்லாருமே வார்த்தை விடுவாங்களே தவிர வேணும்னே யாரும் வந்து விட போகிறது கிடையாது. ஸோ அந்த வார்த்தைகள் கூட நம்ம அவாய்ட் பண்ணுவது கொஞ்சம் நல்லது. அதுவும் அன்னைக்கு வந்து ரொம்ப உரிய தினம், வராகியம்மனுக்குன்னு உரிய தினம். நீங்கள் வராகி பக்தர்களாக இருப்பீங்க. ஸோ அந்த நாளன்று நீங்கள் வந்து வார்த்தைகள் விடாமல் இருப்பது நல்லது. நெகட்டிவான வார்த்தைகள் வந்து பேசாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து செல்வத்தையும் இல்லை புகழையும் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நீங்கள் நல்லா அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த நாட்கள் வந்து நம்ம அமைதியாக இருக்க ட்ரை பண்ணணும். குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாக யாராவது இருக்கட்டும், உங்களை ஏதேனும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் அமைதியாக சிரிச்சுட்டு போகிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கற்றுக்கொள்வது ஒன்று. ஏன்னா இது நமக்கு ஃப்யூச்சர் வரை இது நமக்கு நல்லது தான். இப்போ நம்ம வந்து தினமும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கூட ஒரு சிறப்பான நாட்கள் அன்று நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதே நமக்கு பழக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் நல்ல நிலைமைக்கு வர முடியும், நல்லா இருக்க முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். இதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது. முதல் நாள் தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்மளே பழகிக்கும். வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முறை தான், அதை நம்ம மகிழ்ச்சியாக வாழணும். பணம் இருக்கோ இல்லையோ மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்ககிட்ட வந்து பணம் சேர ஆரம்பிக்கும். எந்த இடத்துல வந்து ஒரு பெண் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாளோ அந்த இல்லத்தில் வந்து லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மையும் கூட. பெண் அந்த வீட்டில் மிகவும் மகிழ்ச்சி ஆகிட்டாங்க அப்படின்னாலே அந்த இல்லம் சுபிட்சமாக மாறும். எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுடைய சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்க உங்கள் குடும்பமே சந்தோஷமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பர்ஃபெக்டாக கொண்டு போங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் உங்களால் சரி பண்ண முடியும். எல்லா தைரியமும் வராகியம்மன் கொடுத்துருவாங்க. மாலை உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி வைத்து நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்துக்கோங்க. இல்லைன்னா வெற்றிலை தீபம் கூட ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமை இருப்பதனால வெற்றிலை தீபம் கூட ஏற்றுங்க. நான் அதற்கான பதிவு கொடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த தீபம் ஏற்றணும் விருப்பம் இருக்கோ அந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.